ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒருத்தன் தவம் செய்து இறைவன் கிட்ட தன்னோட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற ஒரு ஆள் வேண்டும் அப்படின்னு கேட்டான். அதற்கு இறைவன், நீ கேட்ட வரத்தை நான் தர்றேன், ஆனால் நீ அவனுக்கு தொடர்ந்து ஏதாவது வேலை கொடுத்து கொண்டே இருக்கணும், இல்லைன்னா அவன் உன்னை விழுங்கிடுவான் அப்படின்னு. அவனும் சரின்னு சம்மதிச்சான். உடனே இறைவன் அவனோட ஒரு பூதத்தை அனுப்பி வச்சார். பேராசை கொண்ட அவன் அந்த பூதத்துக்கிட்ட, எனக்கு இந்த நாட்டு அரசன் வசிப்பதை விட பெரிய அரண்மனை ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டான். கண் மூடி கண் திறப்பதற்குள்ள அழகிய அரண்மனை ஒன்று கட்டி கொடுத்தது பூதம். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். மேலும் மேலும் அவன் ஆசைப்பட்டவரை எல்லாத்தையும் உடனுக்குடன் நிறைவேற்றிவிட்டு, வேலை கொடு, வேலை கொடு, இல்லை என்றால் உன்னை விழுங்கி விடுவேன் அப்படின்னு அந்த பூதம் அவனை மிரட்ட ஆரம்பிச்சது. பூதத்துக்கு வேலை கொடுப்பதே அவனுக்கு வேலையாகி போயிட்டது. அவனால் முடியாமல் போய் மிகவும் சோர்வடைஞ்சு போனான். பூதம் அவனை விரட்ட ஆரம்பிச்சது. மீண்டும் அவன் இறைவன் கிட்ட போனான். என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க என்று கதறினான். மனமிறங்கிய இறைவன் அவனை விரட்டி வந்த பூதத்திடம், நான் சொல்லும் வரை அந்த படிகளில் ஏறி ஏறி இறங்கி கொண்டு இரு அப்படின்னு கட்டளையிட்டார். பூதமும் இறைவன் சொன்னபடி படிகளில் விடாமல் ஏறி இறங்கி கொண்டிருந்தது. பேராசைக்காரன் நிம்மதி பெருமூச்சு விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எண்ணியபடி இறைவனை வணங்கிவிட்டு போனான். அந்த பூதம் போலத்தான் நமது மனம் நமக்கு தேவையானவற்றை அடைய வழியை காட்டும். பேராசைப்பட்டோம்னா நம்மளையே அழிச்சிடும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.